வரலட்சுமி விரதத்திற்கு கலசம் எப்படி தயார் செய்வது தெரியுமா? முதலில் சுத்தமான ஒரு கலசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கலசத்திற்கு விபூதி, சந்தனம், குங்குமம் வைத்து மஞ்சள் நூலை கலசத்தின் வாய்ப்பகுதியில் சுற்றி கட்டுங்கள். அடுத்து கலசத்தின் உள்ளே முதலில் பச்சரிசி போடுங்கள். அதனுடன் எலுமிச்சை பழம், மஞ்சள் மற்றும் உங்கள் குடும்ப வழக்கப்படி நாணயங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். பின்னர் சாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு போன்ற வாசனை பொருட்களையும் காதோலை கருகமணியையும் சேர்க்கவும். இப்போது கலசத்தின் மேல் மாவிலைகளை வைத்து அதன் மேல் தேங்காயை வையுங்கள். தேங்காயின் மீது கடையில் கிடைக்கும் வரலட்சுமி அம்மன் முகத்தை வைத்து புடவை, நகைகள், பூக்கள் மற்றும் மாலைகளால் அழகாக அலங்கரிக்கலாம். அம்மன் முகம் வாங்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. தேங்காய்க்கு முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமப் பொட்டு வைத்து அம்மனாக அலங்கரித்தும் வழிபடலாம். அவரவர் வசதிக்கும் குடும்ப வழக்கத்திற்கும் ஏற்றபடி எளிமையாக செய்யலாம். வரலட்சுமி அம்மன் அருளால் உங்கள் இல்லத்தில்